ஜைகா எனப்படும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவரகம் இலங்கைக்கான தங்களது நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை இடையூறு இல்லாமல் தொடர்ந்து மேற்கொள்ளும் என அதன் சிரேஷ்ட துணை தலைவர் ஹரா ஷோஹெய் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஜப்பானிய உதவியின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் அவதானம் இதன்போது செலுத்தப்பட்டது. ஜைகாவின் ஆதரவின் கீழ் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களும் துரிதப்படுத்தப்பட்டு வினைத்திறனுடன் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. அதே நேரம் நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்பாட்டின் போது வழங்கப்பட்ட உதவிகளை போன்று எதிர்காலத்தில் இலங்கைக்கு நிதி உதவிகளை வழங்குவதற்கான ஜைகாவின் உறுதிப்பாட்டை அதன் சிரேஷ்ட துணை தலைவர் ஹரா ஷோஹெய் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மற்றும் ஏனைய முயற்சிகளுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கு ஜைகா தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இலங்கையின் போக்குவரத்து முறைமையை மறுசீரமைப்பதற்கும் நிதி மற்றும் தளபாட உதவிகள் மூலம் நகர்ப்புற தூய்மையை மேம்படுத்துவதற்கும் ஆதரவளிப்பதாக ஜைகாவின் சிரேஷ்ட துணை தலைவர் ஹரா ஷோஹெய் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.